கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் எப்படியோ அப்படித்தான் நிஜ வாழ்விலும் அவர் நடிக்கும் படங்களில் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அவர் பேசும் ஒவ்வொரு வசனமும் அவரின் மனதின் ஆழத்தில் இருந்து வருபவைதான். போலீஸ் அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும், அரசு அதிகாரிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் தன்னுடைய படத்தில் காட்சிப்படுத்தி விடுவார். அதே போல பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை எனில் எப்படி களத்தில் இறங்கி செய்து காட்டிவிடுவார். அரசியல்வாதிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பல திரைப்படங்களிலும் நடித்து காட்டியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த். அதனால் தான் பல போலீஸ் அதிகாரிகளும் அவரை பிடித்து போனது. நிறைய காவல்துறை அதிகாரிகள் விஜயகாந்தின் ரசிகர்களாக இருந்தார்கள். நடிகர் சங்கம் கடனில் தவித்த பொழுது அதன் தலைவராக வந்து நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்டெடுத்தார். அதுபோல தேமுதிக என்ற கட்சியை உருவாக்கி சினிமா வாழ்க்கையில் இருந்து விலகி அரசியலில் முழு ஈடுபாட்டுடன் நடந்து எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்திருந்தார். ஆனால் அவருடைய உடல்நிலை பிரச்சனையால் பல வருடங்களாக துவண்டு போயிருந்த விஜயகாந்த் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தார். அவருடைய இறப்பு தமிழக மக்களிடம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. பிரபலங்களும் பொதுமக்களும் அவர் செய்த உதவிகளை குறித்து இப்பொழுது வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். கேப்டன் விஜயகாந்த் செய்த உதவிக்காகவே இப்ப வரைக்கும் அவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். விஜயகாந்த் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அப்பாவை போல அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல இளைய மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது 2 திரைப்படங்களில் நடித்திருந்தார். 3வதாக நடித்த படைத்தலைவன் திரைப்படத்தில் சமீபத்தில் வெளியாகி பல கலவையான விமர்சனங்களை பெற்றது. சண்முக பாண்டியனின் நடிப்பையும் பலரும் பாராட்டி இருந்தனர். இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது சண்முக பாண்டியன் எங்க வீட்டுக்கு அண்ணி விரைவில் வருவார், எங்கள் அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், அதற்கான நேரம் வர இருக்கிறது என்று தெரிவித்து இருந்தார். இதனால் விஜய பிரபாகரனுக்கு விரைவில் திருமணம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அடுத்த வருட தேர்தலுக்கு முன்பே திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கலாம் என கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவின் பல முன்னணி நடிகர்கள் கலந்து கொள்ளவும் அழைப்பு கொடுக்க இருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இதில் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. கேப்டன் விஜயகாந்த் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் ரஜினிகாந்த் வைத்திருந்தார். அவருடைய மறைவு ரஜினிகாந்துக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. தற்பொழுது கேப்டன் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்க இருப்பதால் ரஜினிகாந்த் கண்டிப்பாக கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.